நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே வருகிறதுனாலே நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு 19வது அவருடைய அனந்த ஞானம் என்ன தெரியுமா? பரிதாபமாக வாழ பழகி போன சபை. அப்போஸ்தலர் நடபடிகளில் இருந்த சபைக்கும் இப்பொழுது இருக்கிற சபைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். அந்த நாட்களில் அந்த துவக்கத்தில் சபை அனலாக இருந்தது. சபையை பார்த்து அநேகர் பயந்தார்கள். ஊழியர்களை பார்த்து என்ன சொன்னாங்க? உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று சொன்னார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்கள் திரும்பி வந்து விட்டன என்று கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உரைக்கிறேன். பாருங்கள், 21வது நூற்றாண்டின் தேவர்களாக வலம் வர வேண்டிய தேவனுடைய சரீரமாகிய சபை அங்கத்தினர்கள் எப்படி இருக்காங்க? பரிதாபமாக வாழ்கிறாங்க, பயந்து போய் வாழுகிறார்கள், கூனி குறுகி போய் வாழுகிறார்கள், வியாதியோடு வியாகுலத்தோடு விபத்துக்களோடு வாழ கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார், பரிதாபமாக வாழ பழகி போன சபை. நம்முடைய செய்தியை கேட்கிற எல்லாரும் நீங்கள் எழும்புகிறீங்க, தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை குறித்து என்னங்க சொன்னார்? உங்களால் கிரகிக்க முடியுமா? உபாகமத்தில் என்ன சொன்னார்? ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று கேட்கிறாரு. there is none to compare. உன்னோடு ஒத்து பார்க்கக்கூடிய நபர் உலகத்தில் யாருமே கிடையாதுப்பா. அதை வாசிக்கட்டுமா உங்களுக்கு? உபாகமம் 33:29. The book of Deuteronomy chapter 33 verse 29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உன்னோடு ஒத்து பார்க்க உலகத்தில் ஒருத்தனும் இல்லைங்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் சொல்லுகிறாருங்க. இன்னும் என்ன சொல்லியிருக்கு? பழைய ஏற்பாட்டில் இன்னொரு வசனம் வாசிக்கட்டுமா? சங்கீதம் 82 6வது 7வது வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருக்கிறேன். ஐயா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் யாராங்க? தேவர்கள். ஆனால் நிலைமை தலை கீழே இருக்கு. அதை தலை நேராக்கும்படியாகவே இந்த 21வது நூற்றாண்டில் தேவனுடைய அனந்த ஞானத்தின்படி ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற வாழுவோ வையகத்தையோ வாழ வைப்போம் என்கிற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ரைட்? நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்களாக இருக்கிறதுனால நீங்கள் தேவர்கள். தேவர்கள் என்றால் எல்லா பிரச்சனையையும் காலு கீழே வைக்கிறவங்க, அப்படி சிம்பிளாக புரிஞ்சுடுங்க. இன்னொரு விதத்தில் தேவர்கள் என்று எந்த கான்செப்டில் ஆண்டவர் சொல்லுகிறார்னா, உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வாக நீங்கள் இங்கேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கூனி குறுகி வாழ்ந்தது போதுங்க, தூக்கி தூரப்படுங்க. நீங்கள் அறிய வேண்டிய ஒரு சத்தியத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்க. இந்த இரண்டையும் நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் நீங்கள் சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ மாட்டீர்கள். இந்த 82:6 ஆண்டவர் இவர் ஆசாப் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிற இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து அரண்மனையில் சொல்கிறாரு. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். இந்த வார்த்தை மிஸ் ஆகாதுங்கிறார் பாருங்க. இதைத்தான் சொல்கிறாரு. அப்போ என்ன பொருள்? உங்கள் வீட்டில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கும் நீ தான் தீர்வாக இருக்கிறாய். உங்களுடைய கிராமத்திலேயோ உங்களுடைய பட்டணத்திலேயோ உங்களுடைய தேசத்திலேயோ உன்னுடைய உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வாக தேவன் உன்னை உயர்த்தி வைத்து இருக்கிறார். இது எப்படி ஐயா புரிந்து கொள்ளுகிறது? பாருங்கள், பவுலை எடுத்துக்கிடுங்க, தோமாவை எடுத்துக்கிடுங்க, இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கிடுங்க. எங்கே போனாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுத்தார்கள் அல்லவா? அதான் தேவர்கள். ஹல்லேலூயா. பரிதாபமாக வாழாதீங்க, துண்டை உதறிட்டு எழும்புங்க. பரலோகம் உங்களை நம்பி இருக்குதுங்க. இந்த 21வது நூற்றாண்டில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடிய தேவர்களாக தேவன் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அன்றைய இஸ்ரவேலர்களும் இது அறியலை, இன்றைய சபையும் அறியலை.
ரைட்? எதை அறியவில்லை? தங்களுடைய ஸ்டேட்டஸை அறியலைங்க, தங்களுடைய அந்தஸ்தை அறியவில்லை. அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுகிறேன். தங்களுடைய தகுதியையும் தங்களுடைய ஆற்றலையும் அறியவில்லை. இந்த இரண்டையும் அறிவது தான் கர்த்தரை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு. எதை? தேவன் நம்மை எந்த அளவுக்கு நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிறார். இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் வர் இனிக்விட்டிஸ். இளைய குமாரன் அப்படி நேசிக்கிறான். யார்? அந்த தகப்பன். எல்லாவற்றிலையும் அவன் அப்பாவை துக்கப்படுத்தினான் இல்லையா? ஒன்றிலும் கீழ்ப்படியலைங்க. அப்பாவுடைய அன்பு மாறவில்லை, அவன் தன்னுடைய குமாரன் என்கிற ஸ்டேட்டஸை மாறவே இல்லை. இதை நீ புரிந்து கொள்வாய் என்றால் தேவனுடைய அன்பை சந்தேகிக்க மாட்டாய். அந்த அன்பு அகாப்பை அன்பு, அது நிபந்தனை இல்லாத அன்பு. எல்லா நிபந்தனைகளையும் சிலுவையிலே அவர் நிறைவேற்றி விட்டார். எப்படி நிறைவேற்றினார் என்றால், நியாயப்பிரமாணம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாததினாலே ஒரு நபர் பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா உச்சபட்ச தண்டனையையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு தண்டனை கிடையாது. ரைட்? அதே போல இயேசு கிறிஸ்துவை விட பெரிய அற்புதங்களை செய்யத்தக்கதாக பயங்கரமான பரலோக வல்லமையினால் உங்களை நிறைத்து வைத்திருக்கிறார். பரிதாபமான வாழ்க்கையை விட்டு வெளியே வாங்குங்க. எந்த வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறேன்? நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், இதை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள் சொன்னது இயேசு கிறிஸ்துங்க. அப்போ நமக்கு எவ்வளவு பவர் தந்துட்டு அதை பேசுகிறாரு. பரிதாபமாக வாழ்க்கை வாழாதீர்கள் அருமையானவர்களே. அப்போ உங்களுடைய ஸ்டேட்டஸை அறிந்து கொள்ளுங்க. இந்த தங்களுக்கு இருந்த ஸ்டேட்டஸை அறிந்தவங்களெல்லாங்க தேவன் அற்புதமாக பயன்படுத்தி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் யாரை பார்க்கணும்? காலேபு, யோசுவா, தாவீது, ராகாபு, யாரு? தெபொராள், ரைட்? நெகமையா. பரலோகத்தின் தேவன் எனக்கு இந்த கட்டடத்தை, இந்த காம்பவுண்ட் வாலை கட்டி தருவாருப்பா, நீ யாருடா தொபியா சன்பல்லாத்? எப்படிங்க சேலஞ்ச் பண்ணா? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்னங்க சொன்னார்? ஒரு வசனம் வாசிக்கட்டுமா? சும்மா சொல்ல மாட்டார். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு புள்ளி கமா எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டுங்க. அவர் என்ன சொன்னார்? மத்தேயு 17:20. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இதை கேட்கிற அருமையான மகனே மகளே, உன்னை பார்த்து இயேசு சொல்லுகிறாரு. சந்தோஷப்பட்டு கலிகூறு. பரிதாபமான வாழ்க்கை வாழாத, கூனி குறுகி போய் வாழாத, வியாதியோடு வாழாத, வியாகுலத்தோடு வாழாத, விபத்தோடு வாழாத, எப்படி பாவத்தோட சாபத்தோட தரித்திரத்தோடு வாழாதே மகனே மகளே. கவலையோடு கண்ணீரோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு சிலர் அன்றைக்கி ஒருத்தர் கனடாவிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. பிரதர் உங்கள்கிட்ட பேசுகிறது சொல்லுங்கள் சிஸ்டர், உங்கள் செய்தியை மாத்திரம் நான் கேட்காம இருந்திருந்தால் அப்பொழுதே தற்கொலை பண்ணியிருப்பேன். அந்த சகோதரி 25,000 கிலோமீட்டருக்கு அங்கே இருக்காங்கங்க. நம்ம செய்தியை தான் கேட்குறாங்க. பரிதாபமான வாழ்க்கையை விட்டு எழுந்து விட்டார்கள். பலர் இதற்கு சான்றுகளாக இருக்கிறார்கள். நீங்கள் அந்த கூட்டத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அடம் பிடிக்காதீங்க, சுய பரிதாபத்தை என்ஜாய் பண்ணாதீங்க. பிட்டி பாட்டி நான்லாம் ஒன்றுக்கு லாய்க்கு இல்லைங்க, எல்லாருக்கும் ஆண்டவர் செய்வார், எனக்கு செய்ய மாட்டார், இன்னும் கஷ்டப்பட உனக்கு பலன் இல்லை, அந்த மனநிலையிலிருந்து வெளியே வா. அதனால தான் இந்த செய்தியை கேட்க உனக்கு தேவன் தருணத்தை தந்து இருக்கிறார். மாய்மாலமான தாழ்மைக்குள்ளே போகாதீங்க. மாய்மாலமான தாழ்மை என்னது? நான் எதுக்கு? நான் ஒன்றுக்கு லாய்க்கு இல்லைங்க, நான் பாவிங்க, நான் பூச்சி புழு. இப்படிப்பட்ட பிரசங்கங்களை நீங்கள் கேட்கறதுனால தான் பூச்சி மாதிரி புழு மாதிரி நடுத்தருவில் கடக்கு என்ன செய்கிறீங்க? பரிதாபமாக வாழ்கிறீங்க. நீ யாருன்னா என்ன சொல்லுங்க? நான் கிறிஸ்துவுக்குள் தேவ நீதியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை எவனும் குற்றம் சாட்ட முடியாது. ஹல்லேலூயா. வேற என்ன? நான் இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்வேன், அதை விட பெரிய கிரியைகளை செய்வேன். வேற என்ன? நான் தேவனாகவே இருக்கிறேன். வேற என்ன? என்னைக்கு சொல்ல போறீங்க? இதுதாங்க தாழ்மை, தெய்வீக தாழ்மை. இதான் எது?
தேவன் என்னை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளுவதான் உண்மையான தாழ்மை தவிர மற்றதெல்லாம் மாய்மாலமான தாழ்மை. நான் ஒன்றுக்கு லாய்க்கில்லைங்க, நான் தெள்ளு பூச்சி. மனம் திரும்புங்கள் அருமையானவர்களே. மாய்மாலமான தாழ்மையைத்தான் இன்றைக்கு சபை கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் மனம் திரும்பி சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிற அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதை தைரியமாக பேசுங்கள். தேவனுடைய சந்தோஷப்படுவார். தேவன் எப்போ சந்தோஷப்படுவார் தெரியுமா? இயேசு சொன்ன வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொண்டு தியானித்து பேசினா சந்தோஷப்படுவார். உனக்கு யாராவது சொல்கிறாங்க, சிஸ்டர் எங்கள் ஹஸ்பண்டுக்கு கேன்சர் வியாதி. ஷோ அப்படியா? மாட்டிக்கிட்டா. ஏம்மா, என்னால் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்ய முடியும், அதை விட பெரிய அற்புதத்தை செய்ய முடியும். அந்த 100க்கு அதிபதி வீட்டுக்கு போகாமலே ஒரு வார்த்தை பேசினார், அவன் வேலைக்காரன் சொஸ்தமானா. இப்போ உன் ஹஸ்பண்டு நம்பரை போட்டு கொடு, நான் இப்பொழுதே அந்த கேன்சர் வியாதியை விரட்டுவேன். இதுதாங்க பைபிள். ரைட்? ஹல்லேலூயா. கூனி குறுகி கேவலமான வாழ்க்கை வாழ்றது உதறி விட்டு எழும்புங்க அருமையானவர்களே. அந்த புதிய ஏற்பாடு துவக்கமே அப்போஸ்தலர் நடபடிகள் வைத்துக்கொள்வோம். அதில் தேவனுடைய சீஷர்களுக்கு என்ன பேருங்க? சொங்கிகள்னா பேர் விட்டாங்க, பயந்தாங்கொள்ளினியா பேர் விட்டாங்க, முடங்கி போனவர்கள பேர். உலகத்தை உலுக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் யாருங்க? உலகத்தை ஷேக் பண்ணுறவங்க, உலகத்தை உலுக்குகிறவர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறவர்களாக தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். உதறிட்டு எழுமுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சபை எப்படி இருக்கு? இன்றைய சபையும் ஊழியரும் சூழ்நிலைகளை பார்த்து பயந்து கலங்கி போய் இருக்கிறார்கள். உலகத்தை உலுக்க வேண்டியவர்கள் கலங்கி போய் பரிதாபமாக வாழ பழகிட்டாங்க. கொரோனா வந்துட்டா புஸ்குன்னு போயிடுது. சுவிசேஷ விரோதிகள் ஆட்சியில் வந்துட்டாங்களா, புஸ்கு. ஒரு நாளும் நமக்கு தோல்வி கிடையாது, ஒரு நாளும் தோல்வி கிடையாதுங்க. எத்தனையோ பேர் ட்ரை பண்ணாங்கங்க 2000 வருஷமாக. எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். தட் இஸ் தி காஸ்பல். ஒருவரை நம்ம ஒடுக்க முடியாதுங்க. ஏன் நீங்கள் ஒடுங்கி போகிறீங்க தெரியுமா? சத்தியத்தை சரியாக அறியவில்லை. எஸ், உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய தோல்வி, உங்களுடைய கவலை, கண்ணீர் கப்பல் நிறைய ஏற்றுங்க. ஏசு கிறிஸ்துட்ட போங்க. அப்பா, ஏப்பா நான் உங்கள் நம்பி தானே வந்தேன், ஒழுங்காக கோயிலுக்கு போகிறேனே, எனக்கு ஏன் கப்பல் நிறைய பிரச்சனை? ஏம்மா, நானும் பிரச்சனை இல்லை, பிசாசும் பிரச்சனை இல்லை, நீ தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? யோவான் 8:32, யூ ஹவ் நாட் நோன் த ட்ரூத். நீ சத்தியத்தை சரியாக அறியலை. அறிஞ்சா விடுதலை. 65 ஆண்டுகள் நான் ஊழியக்காரனாக இருக்கேங்க. இப்போ 71 வயது. நான் 30 வருஷத்துக்கு மேலே நான் ஊழியம் செய்கிறேன். முதல் 25 வருஷத்தில் நான் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. முதல் 25 ஆண்டுகளிலே கர்த்தருடைய நாமத்தினால ஒரு அற்புதமும் செய்யலை. இப்போ 6 ஆண்டுகளில் சுமார் ஒரு 10,000 மிராக்கிள்ஸ். ஆனால் நான் 30 வருஷத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டனே, அப்பொழுதே தேவன் அந்த வல்லமையினால் என்னை அலங்கரித்து வைத்திருந்தார். அதை பற்றி எனக்கு யாரும் சொல்லித்தரல. அங்கே வந்தார் பாருங்க ஆண்ட்ரூ, உமக்கு நீ தூள் கலப்பலன்னாரு. 10 தேசங்களில் 10,000 பேர் சுகமாயிருக்காங்கங்க. நான் இருக்கிறது சென்னை, இந்தியாவில் சென்னையில் இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக என்ன கூப்பிடுங்க. லாசருவை உயிரோடு எழுப்ப எவ்வளோ நேரம் ஆச்சு? அதிகபட்சம் 1 நிமிஷம், அவ்வளோ போதுங்க. நீங்கள் எந்த வியாதியிலிருந்து வெளியே வருவீர்கள், எந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீர்கள். இன்று காணுகிற எந்த பிரச்சனையையும் நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். பரிதாபமான வாழ்க்கையில் பழகி இருக்கீங்களா, அதிலிருந்து வெளியே வருவீர்கள். ஹல்லேலூயா. இன்று தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. ஏசாயா 60வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். The book of Isaiah chapter 60 first 3 verses I shall read. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடினாலும்
ஆனாலோ உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்களும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஜாதிகள் உன்னை தேடி வருவார்கள், ராஜாக்கள் உன்னை தேடி வருவார்கள். இதற்கு வேற எதுவுமே வேண்டியதில்லை. அவரை குறித்த அறிகிற அறிவில் நீங்கள் பெருகிட்டே இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கோடி ரூபா கடன், 8 கோடி ரூபா கடன், 1 கோடி ரூபா கடன். அப்போ இவங்கெல்லாம் பெரிய கோடீஸ்வரங்க, என்னை தேடி வர்றாங்கங்க. இந்த அங்கிள்கிட்ட போனால் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, கடன் பிரச்சனை மறைந்து போகுது என்கிற அந்த விசுவாசம் அவர்களுக்கு வந்து விட்டது. ஏனென்றால் நம்முடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கிறார்கள். நீங்களும் கேளுங்க. இந்த பழகி போன பரிதாபமான வாழ்க்கையிலிருந்து வெளியே வருவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. எதிலெல்லாம் நீங்கள் பழகி போயிட்டீங்க தெரியுமா? பயந்து பயந்து வாழ்கிறதில்ல, கவலையோடு வாழுகிறதில்ல, சுய பரிதாபத்தோடு வாழுகிறதில்ல, குற்ற உணர்வோடு வாழுகிறது. இதில் எல்லாத்தையும் நீங்கள் பழகிட்டீங்க. பட் இட் இஸ் நாட் ஆர்டைன் ஃபார் யூ. இவைகள் உங்களுக்காக வைக்கப்பட்டு இருக்கிறவைகள் அல்ல. ரைட்? அந்த பாயிண்ட் நாட் 1% நீங்கள் செய்கிறீங்கிறேன். ஐயா, சுமார் 20 லட்சம் பேர் புறப்பட்டாங்கங்க எகிப்திலிருந்து. அவர்கள் எல்லாருக்கும் முன் ஆயத்தம் செய்து வைத்திருந்தார். என்னெல்லாம் வைத்திருந்தார்? அவர்கள் கட்டாத பெரிய பெரிய பட்டணங்களை வைத்திருந்தார். அவர்கள் நிரப்பாத சகல வஸ்துக்களால் நிறைந்த வீடுகளை வைத்திருந்தார். அவர்கள் தோண்டாத துறவுகளை வைத்திருந்தார். அவர்கள் நடாத தோப்புகளை வைத்திருந்தார். நலமும் விசாலமுமான தேசத்தை வைத்திருந்தார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வைத்திருந்தார். 20 லட்சம் பேர் இல்லைங்க, 2 பேர் தான் அறிஞ்சிருந்தாங்க. ஜஸ்ட் 2 out of 2 million. இன்றைக்கும் தேவனுடைய சரீரமாகிய சபை இப்படி ஒரு பரிதாபமான வாழ்க்கையோடு வாழ பழகிட்டீங்க. ஹல்லேலூயா. எப்படிங்க அந்த யோசுவாவும் காலேபும் எழும்ப முடிஞ்சது? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கூட்டத்தோட ஆற்றோடு வெள்ளத்தோடு போகலையே அவங்க. நம்ம செய்தியை கேட்கிறவங்க எதிர்நீச்சல் போட்டு யோசுவாவை போல எழும்புவார்கள். ஆமாம், அதனால தான் அவன் சொல்கிறான், எழும்பி பிரகாசி. உனக்காக மாத்திரமல்ல, உலகத்தையே வாழ வைக்கவே நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு சொல்லி தருகிறார். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. சாதாரண வாழ்க்கை இல்லைங்க அது, உங்களுக்கு கிடையாது. தோல்வியான வாழ்க்கை கிடையாது, கண்ணீரான வாழ்க்கை கிடையாது, கவலையான வாழ்க்கை கிடையாது, இழிவான வாழ்க்கை கிடையாது. நீங்களும் காலேபும் யோசுவாவை போல எழுந்து பிரகாசிக்க முடியும். எலிசா எலியாவை போல எழுந்து பிரகாசிக்க முடியுமல்ல, பிரகாசிக்க வேண்டும். இன்னொரு வசனம் உங்களை வாசிக்கிறேன். இதே ஏசாயா 52 முதல் 2 வசனங்கள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை விட்டு உதறி விட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தையே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. தூசியை விட்டு உதறு. அப்படின்னா அது என்ன தூசி? அவிசுவாசமாகிய தூசி, பயமாகிய தூசி, குற்ற உணர்வாகிய தூசி. இந்த 3ஐயும் நீ தூர போட்டால் போதும். ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்கள் தானாகவே உன்னை வந்து சூழ்ந்து கொள்ளும். அருமையானவர்களே, சுய பரிதாபத்தோடு வாழாது. ஆண்டவர் எல்லாருக்கும் செய்வாருங்க, எனக்கு எங்கெங்கே செய்வார். முடிஞ்சு போச்சு. 5 பைசா கிடைக்காது. நீ அழுது ஜெபம் பண்ணாலும் கிடைக்காது. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணால் கிடைக்கும். கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். இதை கேட்கிற உங்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் கேட்டதுனால கடுகு அளவுல கப்பல் அளவு விசுவாசம் வந்துட்டு. செக் பண்ணி பாருங்கள். அரை மணி நேரத்துக்கு முன்னால் அந்த பயம் இருந்த பயம் இப்போ போயிட்டா இல்லையா? தட் இஸ் தி பவர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டோடைய வார்த்தையில் அதாங்க சூப்பர் நேச்சுரல் பவர். என்னை போல சத்தியத்தை அறிந்தவர்களுடைய பிரசங்கத்தை மாத்திரம் கேளுங்க. உங்கள் அவிசுவாசத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள், உங்கள் பயத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள், உங்களுடைய வியாதிகளை தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்களுடைய கணவன் குடிப்பிரச்சனை தானாகவே வெளியே வந்திருப்பான். ஒரு 100 செய்தி நீ கேளு மகளே. அழுது புரண்டு ஜெபித்து பார்த்துட்டா இல்லையா? என் புருஷனை எப்படியாவது குடியிலேருந்து வெளியே கொண்டு வாங்க. அந்த ஜபத்துக்கு எப்போ பதில் கிடைக்கும் தெரியுமா? விசுவாசிக்கணும்.
எப்பொழுது விசுவாசிப்பாய்? வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்தியை நீங்கள் கேட்க துவங்குங்க. ஒரு 5 செய்தி கேட்ட உடனே ஆசீர்வாதம் வர துவங்கிடும். 50 செய்தியை கேட்கும் பொழுது அரைவாசி பிரச்சனை நீங்க இருக்கும். 100 செய்தியை கேட்கும் பொழுது 100% பிரச்சனை இல்லாமல் வாழலாம்ப்பா. அதில் ஒன்றும் மேஜிக்கெல்லாம் இல்லை. நீ விசுவாசிப்பாய், அவ்வளோதான். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். நீ எதனாலே விசுவாசிப்பா தெரியுமா? 2 தான் நான் கற்றுக் கொடுக்கிறேன். தேவன் உங்கள் மேலே எந்த அளவு உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறாரு. 2வது, உங்கள் பிரச்சனையை நீங்களே தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு உன்னை வல்லமையினால் நிரப்பி இருக்கிறார். இந்த 2ஐயும் நான் கற்றுக் கொடுக்கிறேன். இதை கேட்கிறவர்கள் வாழ துவங்கி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் பாருங்கள், 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அலைகிறாங்க, அங்கே எங்கும் ஏராளமான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். எந்த பிரச்சனையும் காலேபு யோசுவாவோட அவருடைய தைரியத்தை குறைக்கவில்லை. அவருடைய விசுவாசத்தை அவர்களை விட்டு விலக்கவில்லை. அவருடைய குதூகலத்தை என்ன செய்யல? ஒன்றுமே தடை செய்யல. அவர்கள் ராட்சதர்களா? 100க்கு 100 உண்மை, அவர்கள் ராட்சதர்கள். ஆனால் இவனுக்கு ஒரு வெளிச்சம் இருந்தது. டேய், அவர்களோடு தேவன் இல்லைப்பா, நீ நினைக்கிறது தப்பு, உன் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஐ கேன்சல் தட். நாம் அவர்களுக்கு வெட்டுக்கிளிகள் அல்ல, அவர்கள் நமக்கு வெட்டுக்கிளிகள். இல்லை, எவ்வளோ ஒரு குதூகலமான ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க. எவ்வளோ என்ஜாய் பண்ணி 40 வருஷத்தை நடந்திருப்பான்ல. அதனால தான் கழட்டி விட்டார், மோசையை கழட்டி விட்டார். ஏன்? மலையை பார்த்து பேசுங்கிறாரு, அவன் அடிக்கிறான். ரைட், பேசுகிற கலையை மோசையை செய்யலை. எப்பா, என் ஜனங்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்க போகிறேன், ஏற்கனவே அந்த மலைக்குள்ளே எதை வச்சுருக்க? தண்ணீரை வச்சுருக்கிறேன், நீ பேசு, இயேசுவின் நாமத்தினால கண்மலையே உன்னில் உள்ள தண்ணீரை நீ வெளியே அனுப்புன்னு பேச சொன்னால் இவன் சலிப்படைஞ்சு அடித்தான். அப்போவே சொல்லிட்டார், நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, யூ கேனாட் என்டர் த கேனன், ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே நீ போக முடியாது மோசஸ். அப்போது நீங்கள் பரிதாபமாக வாழ்கிறதுக்கு ஒரு பிரதான காரணம் என்ன தெரியுமா? உங்கள் நாவில் இருக்கிற அதிகாரத்தை குறித்து உங்களுக்கு நாலேஜ் இல்லை. அதனால தான் நான் இந்த புக்கை அடிக்கடி அறிமுகப்படுத்துகிறேன். நான் ஜஸ்ட் 90 ரூபீஸ் எல்லா புக் ஸ்டால்லையும் கிடைக்குதுங்க. நான் எழுதின புஸ்தகம் இல்லை, நான் அதை 25 நேரம் வாசிட்டேங்க. 10,000 அற்புதங்களை தேவனால் என்னை கொண்டு செய்ய முடிந்தது என்றால், இதை கேட்கிற அருமையான தெய்வ மகனே, தெய்வ மகளே, பரலோக உன்னை நம்பி இருக்கு. பரிதாபமான வாழ்க்கை, வியாதி நிறைந்த வாழ்க்கை, குழப்பம் நிறைந்த வாழ்க்கையை உதறிவிட்டு எழும்பு என்று இயேசுவின் நாமத்தினால நான் உன்னை உற்சாகப்படுத்துகிறேன். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதி